திருச்சி டிசைன் ஓவிய பள்ளி சார்பில் சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம் ஓவிய கண்காட்சி திருச்சி ஹோட்டல் ரம்யாஸ் சௌபாக்யா குளிர் அரங்கில் 3 நாட்கள் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறுகிறது. சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம் தலைப்பில் நடக்கும் 3 நாட்கள் ஓவிய கண்காட்சியில் 33 இளம் ஓவியர்கள் பங்கேற்பில் 133 ஓவியங்கள் இடம்பெற்றன. ஓவிய கண்காட்சிக்கு டிசைன் ஓவிய பள்ளி தாளாளர் மதன் தலைமை வகித்தார். முதல்வர் நஸ்ரத் பேகம் துவக்க உரையாற்றினார். முதன்மை விருந்தினர் மேனாள் நீதி அரசர் கே. சந்துரு கண்காட்சியினை திறந்து வைத்து பேசுகையில், சட்டத்தை மதிக்கும் மாண்பை உருவாக்க வேண்டும், ஒவ்வொருவரும் சட்டத்தை மதிக்க வேண்டும். அவ்வகையில் பாரம்பரிய ஓவிய கலையில் சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம் கண்காட்சியில் பங்கேற்ற இளம் ஓவியர்களை பாராட்டுகிறேன் என்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட 3வது கூடுதல் சார்பு நீதிபதி எம். மகாலட்சுமி, ஓவியர் என்.எஸ். மனோகர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். ஓவிய கண்காட்சியில் பங்கேற்ற இளம் ஓவியர்கள் சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம் ஓவிய கண்காட்சியில் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை, தூரிகை ஓவியத்தில் உயர் பண மதிப்பிழப்பு சட்டம், போக்சோ சட்டம், வன உயிர் பாதுகாப்பு சட்டம், திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம், கல்வி உரிமை சட்டம், கையால் துப்புரவு பணி செய்பவர்கள் மற்றும் உலர் கழிப்பறைகள் கட்டுவது தடை சட்டம், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு நலன் சட்டம் என பல்வேறு தலைப்புகளில் ஓவியங்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். முன்னதாக பொற்கொடி வரவேற்க நிறைவாக அமிர்தம் சமூக சேவை அறக்கட்டளை யோகா ஆசிரியர் விஜயகுமார் நன்றி கூறினார். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம். அதுல என்னென்ன டாபிக்? காப்பிரைட். நான் காப்பிரைட்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பிக்சர் காப்பி பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே. அது மட்டும் இல்ல, இதுல வந்துட்டு மெயினான டாபிக் என்னன்னா, இப்ப நான் ஒரு பிக்சர் பண்றேன், அது நான் கவர்மெண்ட்ல போய் பதிவு பண்ணிட்டேன்னா அடுத்த 60 வருஷத்துக்கு அந்த பிக்சர் என் பேர்ல தான் இருக்கும், அதை யாராலையும் காப்பி பண்ண முடியாது. இதுதான் மெயினா காப்பிரைட். இது வந்து நீங்க மெயினா ஆர்ட்ல பார்க்கும்போது, விஷுவலா ஒரு டிராயிங்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அதுல நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். இதுல வந்து நான் காப்பிரைட் மட்டும் பண்ணல, இன்னும் 3 பிக்சர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே 4 பிக்சர்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல நான் வந்துட்டு ஒரு பிக்சர், எல்லாரும் ஒரு 4 பிக்சர் பண்ணிருக்கோம். அதுல ஒரு பிக்சர் ஆக்ட் பத்தி பண்ணிருக்கோம். அதுல மிச்சம் 3 பிக்சர் அவங்க பிடிச்ச விஷயத்தை பத்தி பண்ணிருக்கோம். நான் வந்து என்னோட பேஷன் வந்துட்டு ஆர்ட், ப்ரொஃபஷன் வந்துட்டு இன்டீரியர் டிசைனிங் படிக்க போறேன். ஸோ இங்க லிஃப்ட்டும் இருக்கு. இன்டீரியர் டிசைனிங் வந்து வாஸ்து பத்தி நிறைய அதுல வரும். நான் அதனால ஒரு ஹாஸ் பிக்சர் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த பிக்சர் இல்யூஷன், அது வந்து உங்களுக்கு நேர்ல பார்த்தா தான் நிறைய புரியும். அண்ட் அர்த்தநாரீஸ்வரர் பத்தி உங்களுக்கு யாருக்கு நிறைய தெரியும், அதை பத்தி உங்களுக்கு பிக்சரா பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய புரியும். அது உங்க மூட் பத்தி, உங்க என்ன மூட்ல பாக்குறீங்களோ அந்த இது, அந்த ஒரு இது உங்களுக்கு இப்போ ஹாப்பியா பாக்குறீங்கன்னா அவரும் ஹாப்பியா பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சர்ல பார்க்கணும்னா உங்களுக்கு இன்னும் நிறைய புரியும். இது வந்து நம்ம சும்மா நார்மல் சில ஆக்ட்ஸ் மட்டும் பண்ணல, 33 ஆக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது காப்பிரைட் ஆக்ட், வைல்ட் லைஃப் ஆக்ட், வைல்ட் லைஃப் சாங்சுரி, திருநங்கை ஆக்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா இதை பத்தி எதனால வருது, இதை நீங்க எப்படி இதை தவிர்க்கலாம், எப்படி இது வந்து அடுத்த ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லி நாங்க நிறைய காமிச்சிருக்கோம். தேங்க்யூ. அதை பற்றி யாரும் பயப்படுற மாதிரி இருக்கு. நாட்டிலான சமூக விரோதிகளுடைய தூரமாக மருத்துவமனைகள் மாறுபடுவது ரொம்ப ஆபத்தான. அதுதான் கல்கத்தா சம்பவம் நிரூபிக்கிறது. அது பல இடத்துல அதே மாதிரி நடக்கும். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து பெருகியிருக்கிறது. அது வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்படுமா, இல்லை வந்து கடுமையாக்குறது மாத்திரம் பிரச்சனை இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து பேட் டச்சு, குட் டச்சு, நல்ல தொடர்றது, கெட்ட தொடர்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து கேர்ள்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, பாய்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மாணவர்களுக்கு தன்னுடைய மற்ற பாலினத்தை எப்படி அணுக வேண்டும் என்ற அந்த புரிதல் வராத வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து தான் வரும். இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களே பல குற்றங்கள் இருக்குது. எங்களுடைய கல்வியில் அந்த புள்ளி வரவங்க கொடுத்துருக்கோம். இது ஒரு பாதிப்பான ஒரு மோசமான ஒரு நிலைமை காட்டுறது. யாரை வந்து குழந்தைகள் அனுப்புகிறோமோ அங்கேயே பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஆர்டிகள் வந்து சட்டங்களை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துமா சார்? ஆர்டிஸ்ட் சட்டங்கள் லாஸ்ட்டை வந்து மக்களுக்கு பிரதிபலிக்குமா சார்? எல்லாமே வந்து சட்டத்தால் நிறைவேற்ற முடியாது. அந்த சட்டம்
சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை யார் நிறைவேற்றுறதுங்கிற கேள்வி. ஒரு தெருவில் ஒன் வே டிராஃபிக் போகக்கூடாதுன்னா போலீஸ்காரங்க இல்லாத போது போகிறாங்க. சிக்னல் லைட்டில் நிற்கணும்னு சொன்னால் அந்த போலீஸ்காரங்க இல்லைன்னா பிரச்சனை எல்லோ லைட்டில் கூட போகிறாங்க. சட்டத்தை மதிப்பதற்கான அந்த மாண்புகளை நான் உருவாக்கணும். சட்டத்தை மதித்தால் தான் ஒரு உண்மையான ஜனநாயகம் கலைக்க முடியுங்கிறது அந்த சிந்தனை எல்லாருக்கும் வரணும். மாணவர்களுக்கான பிரச்சனை இல்லை, நம்முடைய குடிமக்கள் அத்தனை பேருக்கும் அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை வரணுங்கிறது தான் ஒரு சட்டம்.